கொடுத்துருக்காங்களா இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் 0 to அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் 0 to னா மொத்தமே 0 வரணும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க a² கொடுத்துருக்காங்களா a² னா a into a வந்து ரெண்டு முறை பெருக்கணும் ரெண்டு முறை பெருக்கணும்னா இந்த क्वेश्चनல a என்ன கொடுத்துருக்காங்க 5 3 -1 -2 கொடுத்துருக்காங்களா அதை ரெண்டு முறை தேதி இருக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு இங்க ஒரு கோடு போடுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரால இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பெருக்கணும் இந்த செகண்ட் நம்பரால இந்த செகண்ட் நம்பர் பெருக்கிட்டு இங்க போடணும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் போட்டு பெருக்கணும் அதே தான் இங்க இப்போ ஃபர்ஸ்ட் 5 5 எவ்வளவு 25 மைனஸ் 3 இங்க எதுக்கு மைனஸ் போட்டோம் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அதனால -3 போட்டோம் இங்க 3 5 5 போட சொல்லுங்க போடு 1 போடு 15 அது 3 2 6 இங்க என்ன இருக்கு மைனஸ் அதனால -6 போட்டோம் இங்க -1 5 மைனஸ் பிளஸ் 2 2 இங்கே மைனஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு அதனால பிளஸ் போட்டோம் அடுத்து இங்க 1 3 3 இங்க மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் போட்டோம் அதே 2 4 இங்க ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போட்டோம் இப்போ இத அப்படியே கூட்டி போட வேண்டியதுதான் 25 ல 3 போயிடுச்சுனா 22 15 ல 6 போயிடுச்சுனா 9 5 ல 2 போயிடுச்சுனா 3 பெரிய நம்பர் கூடி மைனஸ் அதனால -3 இங்க 3 ல 4 ல 3 போயிடுச்சுனா 1 பெரிய நம்பர் கூடி வந்து பிளஸ் அதனால பிளஸ் அப்படியே 1 போட்டோம் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபுல்லா இந்த எட்டு ஃபுல்லா அப்படியே எழுதிறோம் a² - 3a - 7i2 அப்படினு எழுதிறோம் இப்போ இந்த வந்து a² ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதை தான் அப்படியே எழுதிறோம் முன்னாடி என்ன இருக்குங்க -3a இருக்குது -3 போட்டோம் a ஓட வேல்யூ என்ன இருக்கு 5 -1 -2 இருக்கு அதை தான் நீங்க எழுதிட்டோம் அதே மாதிரி இங்க -7 இருக்கு i2 ஓட வேல்யூ என்னது 1 i2 ஓட வேல்யூ வந்து எப்பவுமே அதே தான் மாறாது இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இங்க என்ன இருக்கு -3 இருக்கா இந்த -3 வந்து உள்ள தள்ளுறோம் இங்க -7 இருக்கு இந்த -7 வந்து உள்ள தள்ளுறோம் இந்த a² இது வந்து அப்படியே அந்த வேல்யூ அப்படியே இருக்கு இங்க -3 உள்ள தள்ளிரோம் மீதி என்ன இருக்குங்க பிளஸ் வரும் ஏன்னா இங்க வந்து 3 மட்டும் உள்ள தள்ளல -3 சேர்த்து உள்ள தள்ளுறோம் அதனால இங்க பிளஸ் போடுறோம் பிளஸ் போட்டோம் 3 5 15 இங்க என்ன குறி இருக்கு -7 அதனால -15 அதே மாதிரி இங்க 3 3 9 -9 3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 2 6 இங்க பிளஸ் அதே இங்க -7 உள்ள தள்ளுறோம் இங்க பிளஸ் வந்துச்சு இப்போ 7 7 0 வால எதை பண்ணனும் 0 தான் அதனால 0 போட்டுறோம் அதே இங்க 0 வால போடுனா 0 தான் வரும் 7 -7 இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கா எல்லாத்துலயும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் போட்டு கூட்டணும் அதே தான் இங்க இது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அதே போடணும் இங்க செகண்ட் நம்பர் போட்டு கூட்டணும் கூட்டணும்னா 22 15 15 7 கூட்டினாங்களா 22 22 போயிடுச்சுனா 0 இங்க 9 ல 9 போயிடுச்சுனா 0 அதோட 0 கூட்டினா 0 தான் வரும் 3 ல 3 போயிடுச்சுனா 0 7 ல 7 போயிடுச்சுனா 0 இது வந்து எல்லாத்துலயும் 0 வந்துச்சா இப்போ 0 2 அப்படி சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிட்டோம் क्वेश्चन நம்பர் 3 நிரூபிச்சிட்டோம் அடுத்து என்ன கேக்குறாங்க a பவர் -1 கேக்குறாங்களா இப்போ வந்து இந்த a பவர் -1னால இந்த எல்லாத்தையும் பெருக்கும்போது a² என்னது a * a தானே அப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு a போட்டோம் அதுக்கு அடுத்து a * a ல -1னால பெருக்குறோம் இங்க அதே மாதிரி 3 * a அடுத்து என்ன பெருக்குறோம் a பவர் -1னால பெருக்குறோம் இங்க 7 a பவர் -1னால பெருக்குறோம் இப்போ வந்து 2a இருக்கா a பவர் -1 போட்டோம்னா அதோட வேல்யூ வந்து i இப்போ நீ இதோட வேல்யூ i னா a * i வரும் -3 * a பவர் -1 தான் அதோட வேல்யூ வந்து i தான் இது வந்து இது எது பண்றது அப்படியே வச்சு ஒரே இது அதனால அப்படியே வச்சிரோம் இப்போ வந்து இது a ஓட i னா அதோட வேல்யூ அதே தான் மாறாது இருக்கு a ஓட வேல்யூ மாறாது அதனால வெறும் a போடுறோம் இந்த -3i அப்படியே போடுறோம் அடுத்த ஸ்டெப் வந்து இங்க -7 a பவர் -1 இருக்கா அது வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுக்கறோம் இங்க ஈக்குவல் டு 0 போடணும் அதுக்கு இந்த இது வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுக்கறோம் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குங்க a -3i இருக்கா இப்போ வந்து இந்த 7 -
7 a பவர் மைனஸ் 1 வந்து அப்படியே வச்சிரோம். a ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? 5 அப்படியே போட்டோம். அடுத்து 3 -3 போட்டுமா? i ஓட வேல்யூ என்னது? 1 0 0 1 அங்க போட்டோம். இப்போ வந்து அந்த -3 வந்து உள்ள தள்ளுறோம். உள்ள தள்ளனா என்ன வரும்? பிளஸ் வரும் அந்த இடத்துல. பிளஸ் வந்துச்சுனா அந்த -3 * 1 -3 0 0 வரும். இங்க -3 * 1 -3 வரும். இந்த 7 a பவர் -1 வந்து அப்படியே இருக்கும். இது மாறாது. அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டு செகண்ட் நம்பர் அதை கூட்டிடுறோம். அதை கூட்டி இந்த ஆன்சரை போட்டுறோம். இங்க ஈக்குவல் முன்னாடி இங்க என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இருக்கு ஈக்குவல் நம்ம போயிடுச்சுனா வகுத்தல் ஆயிடும். வகுத்தல் போச்சுனா இங்க வந்து தலைகீழ மாறுது. அப்போ 1/7 அவ்வளவுதான் ஆன்சர்.